ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டர்ஸ் டே ஸ்பெஷல் வீலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டாட்டர்ஸ் டேனால் என்னோட கிட்டுக்கு என்னெல்லாம் பிடிக்குங்கிறத கேட்டு அவளுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ நான் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பீட் ஒர்க் உள்ள ஒரு கிஃப்ட் தான் நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம். அவளுக்கு இந்த மாதிரி வச்சு செய்கிறதுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அதில் செயின் செய்கிறதுக்கு, அதில் பிரேஸ்லெட் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம் அவளுக்கு. பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 இயர் கேர்ள் பேபிக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட் கிஃப்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏஜில் கொடுத்தா கூட அந்த குழந்தைங்களாம் இந்த பீட்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க, வாயிலெலாம் போட்டுருவாங்க. பட் 5 வயசுனா நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம் நீங்கள். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே இதை வச்சு தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு கூட டாட்டர்ஸ் டே மட்டும் இல்லை மம்மி, இது மதர்ஸ் டேவும் கூட சொல்லிட்டு எனக்கும் ஒரு செயின்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல் நேம் ஷோபி ஹப். பார்த்தீங்கன்னா அந்த ஹப்பை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த ரைட் சைட்லேருந்து ரீட் பண்ணிங்கன்னா HUB ஹப்னு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட பொண்ணு செஞ்சு கொடுத்தா, அதான் டாட்டர்ஸ் அண்ட் மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு இந்த ஒரு செயினையும் அவள் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தா. நான் கேட்காம இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு என்னென்ன வேணுங்கிறத ஸ்பெஷலாக நான் கேட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் ரெசிபீஸ் நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் நம்ம அந்த ரெசிபீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு மெயின் ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவங்களோட ஃபேவரட் பாதாம் மில்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாதாம் மில்க் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 கப் பாதாம் எடுத்துருக்குறோம். அதில் கொஞ்சமாக ரொம்ப சூடு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே சோக் பண்ணி வச்சுக்க போகிறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் இந்த பாதாமில் இருக்கிற இந்த தோலெல்லாம் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுதுன்னு. ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதே சமயத்தில் நம்ம ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு பால் ஆட் பண்ணி அதை நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். பால் நல்லா கொதித்து வரும்போது இந்த பாலில் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆல்ரெடி பாதாம் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அதுலேயும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு தடவை பாதாமை நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா திக் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக வத்தி இருக்குது. இனி இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் பேஸ்ட்டை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 3 கப்பு பால், 2 கப்பு பால் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ நல்லா வத்தி வந்திருக்குது. இனி வத்தினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நாட்டு சர்க்கரை இல்லைனா நீங்கள் நார்மல் சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பாலோட கலரே நமக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும். திக்காகவும் அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரீமியாகவும் இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பாதாம் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுது. இப்போ நாம் ஒரு கிளாஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பாதாமை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்க போகிறேன். அதை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வெரைட்டியான மில்கெல்லாம். பாதாம் மில்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிது. ஸோ இது ஃபஸ்ட் ரெசிபி. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க கேக் வேணும்னு கேட்டாங்க. ஸோ இந்த பாதாம் மில்க்கை வச்சே நான் இன்றைக்கி ஒரு கேக்கும் செஞ்சுருக்கிறேன். ஸோ அடுத்த ரெசிப்பியில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கேக் வேணும்னு கேட்டிருந்தாங்கல்ல, அந்த கேக் தான் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மண்ட் மில்க் வச்சே தான் நான் ஒரு கேக் செஞ்சுருக்கிறேன். அதுவுமே கோதுமை மாவு வச்சு அதுக்கப்புறம் நெய், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான வெர்ஷனில் தான் நான் இன்றைக்கி ஒரு கேக் செஞ்சுருக்கிறேன். ஸோ அந்த ரெசிபியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கப்பு நெய் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த நெய் கூட நம்ம ஒரு அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். அதிலே சலிச்சு தான் எடுக்க போகிறோம். இந்த நாட்டு சர்க்கரை கூடவே நான் கொஞ்சமாக ஒரு 3 ஏலக்காவை சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். நெய்க்கு பதிலாட்டு நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாம் ஒரு பீட்ரு வச்சு நம்ம ரெண்டுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாத்திரத்தில் 2 முட்டையோட ஒயிட் மட்டும் தான் எடுத்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட் இருந்துச்சுன்னா அதை வச்சு பீட் பண்ணுங்கள். இல்லைனா நார்மலான பீட்டரை வச்சு நம்ம நல்லா இந்த ஃபோம் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எக் ஒயிட்டை சூப்பராக நம்ம பீட் பண்ணியாச்சுது. இனி 1 பை 1 எக் மஞ்சள் கருவையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் 1 பை 1. எக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சர்க்கரையும் நெய்யும் சேர்த்து. ஸோ அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இனி நல்லா இதையுமே சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுது. இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் 1 கப்பு கோதுமை மாவு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்மளோட கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நான் இன்றைக்கி 6 இன்ச் பேக்கிங் பேன் தான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் நெய் இல்லைன்னா பட்டர் வச்சு நம்ம கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை நான் மேலே போட்டுக்க போகிறேன். இனி நம்ம கேக் பேட்டரை அதுக்குள்ளே ஊற்றிக்க வேண்டியது தான். நம்ம ஓவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 30 மினிட்ஸ் கேக் பேட்டரை வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா க்ளீன் டூத்பிக் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு 30 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளீன் டூத்பிக் வந்துடுச்சுது. ஸோ என்னோடய கேக் ரொம்ப சூப்பராக பேக் ஆகிடுச்சுது. கேக்கை ஒரு 30 மினிட்ஸ் நல்லா கூல் டவுன் பண்ணிக்க போகிறோம். கூல் டவுன் பண்ணிக்கிட்டதும் பாருங்கள், நம்ம இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பட் அந்த எக்ஸ்ட்ரா பீஸஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசமாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஆல்மண்ட் மில்க்கை நம்ம இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக எல்லா பிளேஸஸும் கவர் ஆகுறது மாதிரி நம்ம நல்லா கோட் பண்ணிக்க போகிறோம். இனி ஒரு 30 மினிட்ஸ் இந்த கேக்கை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் கூல் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா 1 கப்பு விப்பிங் க்ரீம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா சில்லான விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நாம் ஐசிங் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இனி நல்லா ஸ்டிஃப் பீக் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
இனி இந்த க்ரீமை பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கு மேலே அப்படியே லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு க்ரீம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறுமையாகவே நீங்கள் க்ரீம் போடாமல் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக ஆசமாக இருந்துச்சு. ஸோ இந்த க்ரீமும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸை நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ஆல்மண்ட்ஸையும் நான் சேர்த்துக்க போகிறேன். வேறு உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். சூப்பராக தான் இருக்கும். பாதாம் மில்க் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுது. வாங்க நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுது. மாதிரி வெறுமையாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக பாதாம் மில்க்கும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அது இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். என்னோட பொண்ணுக்கிட்டே கேட்டேன் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். ஸோ அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசிபி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.